السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم فضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من رغب عن سنتي فليس مني أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி வளல் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே நாம் எல்லாம் இல்முடைய மஜ்லிஸை அறிந்து கொள்வதற்காக வேண்டி குழும்பியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான எல்லா தொழுகைகளையும் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தார் உரிவானாக. நம்முடைய எல்லா அமல்களையும் சாலிகான அமலாக கபூல் செய்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அதுக்குண்டான எல்லா நன்மைகளையும் வரக்கத்துகளையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியால் உரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவே நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு சுன்னத்தான இஷ்ராக்கு தொழிலுடைய சிறப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மெல்லாம் அறிவோம் இஷ்ராக்குடைய தொழிலுடைய சிறப்பு எவ்வளோ சிறப்பு இருக்குது, நம்மெல்லாம் அறிவோம். அந்த சிறப்புகள்லாம் இன்னும் அதிகப்படியான நம்ம கேட்காத சிறப்புகள்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அனைவருக்கும் ஷேர் செய்து நன்மைகளை அடையக்கூடிய இஸ்ராக் தொழக்கூடிய எல்லா முஸ்லீம்கள் மூமினாக அல்லாஹ் ஆக்கியால் உரிவானாக. எண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம கற்றுத்தந்தாங்க, மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. என் சுன்னத்தை புறக்கணித்தவன் என்னை சார்ந்தவன் அல்ல. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஃபரலான தொழுகைக்கு அப்புறம் சுன்னத்தான தொழுகையை நாம் எல்லாம் அறிவோம். ஃபரதெல்லாம் நம்ம தொழுகிறோம், சுன்னத்துகளையும் தொழுகிறோம். அதுபோன்று இஷ்ராக் தொழுகை, லுஹா தொழுகை, ஏராளமான தொழுகை இருக்கிறது. தொழுகைக்கெல்லாம் நன்மைகள், ஏராளமான நன்மைகள் எல்லாம் வைத்திருக்கிற காரணம், எல்லா நன்மைகளும் பெற்று நம்ம மறுகுலத்துக்கு போகின்ற பொழுது மலை அளவுக்கு நன்மைகள் சேர்த்து கொண்டு போகக்கூடியவர்களாக நாம் எல்லாம் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம மீது முகப்பத்து வைத்து தான் இப்படியான தொழுகையெல்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். இஷ்ராக் தொழுகை நம்ம எல்லாம் அறிவோம். அதனுடைய நேரங்கள், நியத்துகள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதலாவது அதனுடைய நேரம் எதுவாக இருக்குன்னு சொன்னால், சுபு தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு அப்படியே இருந்து தஸ்பீஹ் செய்து நாமெல்லாம் செலவாத்துகளை ஓதி, சூரிய உதயம் அவுகா செலவாத்து நம்ம போட்டிருப்பாங்க பள்ளிவாசல், எல்லா பள்ளிவாசலையும் அவுகா செலவாத்தில் போட்டிருப்பாங்க உதயம் அஸ்தமம்னு சொல்லி நேரங்கள். அப்போ இன்றைய நாளில் உதய நேரம் அஸ்தம நேரம் ஆகிட்டே இருக்கும். இன்றைய தேதியில் 6:24 உதயம் வருது. அந்த உதயம் வரையும் நம்ம பள்ளிவாசலையே இருந்து நல்ல அமல் செய்ய, குர்ஆன் ஓத, திக்ரு செய்ய, ஃபிக்ரு செய்து அப்படி ஒருத்தர் இருந்து, இன்றைக்கி இருக்க முடியல, நம்ம ஏதோ கடமைகளை நிறைவேற்றணும், அப்போ நம்ம வீட்டுக்கு போனோம். வீட்டில் போய் நம்ம கடமைகள்லாம் முடிச்சு விட்டு, அன்றாட கடமைகள்லாம் முடிச்சு விட்டு அந்த உதவு செஞ்சு இஸ்ராக் நேரம் வந்து விட்டது. வீட்டிலேயே அதில் பள்ளியில் தொழுதுட்டோம். அந்த இஸ்ராக் நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிடத்துக்கு பிறகு 24 உதய நேரமாக இருந்தால் 6:45 வருது. 6:45 இன்றைய இஸ்ராக்குடைய தொழுகையாக இருக்குது. அந்த தொழுகை நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி நியத்து செஞ்சு தொழுவது. இந்த இஸ்ராக் தொழுகை 2 ரக்காத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி கிப்லாயை முன்னோக்கி நான் தொழுகிறேன் என்று சொல்லி நியத்து செஞ்சு அந்த தொழுகையை தொழுவது. 2 அல்லது 4 தொழுகையை தொழுது அந்த தொழுதுன்ற பொழுது ஓதக்கூடிய சூறாக்களையும் சொல்லி தருகின்றார்கள். முதலாவது ரக்காத்தில் காஃபிரூன், அடுத்தது இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத் சூறாக்களை ஓதி நம்ம இந்த இஸ்ராக்கு தொழுகையை தொழுதோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகின்றார்கள், கானத்து லஹு கல் ஹாஜத்தின் உம்ராத்தின் தாமத்தின் தாமா. அதாவது
ஒரு ஹஜ்ஜுடைய பரிபூர்ணமான ஹஜ்ஜுடைய கூலியையும் பரிபூர்ணமான உம்ராவுடைய கூலியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதற்குண்டான நன்மையாக நமக்கு தருகிறார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றார்கள். இமாம் திருமதி நூலில் இமாம் அவங்க எழுதக்கூடிய அந்த நூலில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல் ஹாஜத்தி உம்ராத்துன் தாமத்துன் தாமா, ஒரு ஹஜ்ஜுடைய ஒரு உம்ராவுடைய கூலி இந்த இஸ்லாக்கு தொழக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ நன்மைகளை வைத்திருக்கிறான். அது மட்டும் அதை நம்ம எல்லாம் சாதாரணமாக அறிவோம். ஹஜ்ஜுடைய கூலி உம்ராவுடைய கூலி இப்போ நம்ம கற்பனை செய்ய முடியுமா? ஒரு ஹஜ் என்று சொன்னால் 6 லட்சம் 7 லட்சம் நமக்கு தேவைப்படுது. உம்ரான்னு சொன்னால் 1 லட்சம் 1.5 லட்சம் தேவைப்படுது. இவ்வளோ, அது மட்டும் இல்லாமல் நேரங்கள் காலங்கள் ஆரோக்கியம் இவ்வளோ நன்மைகள் கிடைக்கக்கூடிய, பொருளாதாரம் செலவு செய்யக்கூடிய, அதில் சிரமம் எடுக்கக்கூடிய இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ நன்மைகள் செய்தால் தான் அந்த நன்மைகளை அடைய முடியும். ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலி, அந்த கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தினசரி நமக்கு இந்த இஸ்லாக் தொழிலை வச்சுக்கிறான்னு சொன்னால் நிச்சயமாக நாமெல்லாம் நாமெல்லாம் அடைந்திருக்கிறோம் அல்லவா? எத்தனை பேர்கள் தொழுகிறோம்? இந்த இஸ்லாக்குடைய தொழுகைகள் நம்மெல்லாம் இவ்வளோ சிறப்புகள் அடையக்கூடிய இந்த சிறப்புகளை இஸ்லாக்கு தொழுகக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் கமெண்டில் பதிவிடுங்க. யாரெல்லாம் தொழுகிறாங்கன்னு பார்ப்போம். எல்லாம் அறிகிறோம், ஆனால் தொழுகக்கூடியவங்க அற்ப சுருக்கமாக நம்மளாக தான் இருப்பாங்க. எனவே தான் நம்மெல்லாம் அந்த தொழுகக்கூடியவங்களாக நம்மெல்லாம் ஆக வேண்டும். அவ்வளோ நன்மைகள் எல்லாம் வச்சிருக்கிறான். ஹஜ்ஜுடைய சிறப்பு, உம்ராவுடைய சிறப்பு, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேவைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதர் கடனால் ரொம்ப சிரமப்படுறாரு. கடனாகி அவங்க தேவைக்கு வாங்கின கடனாகி ரொம்ப மன உளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த இஸ்லாக்கு தொழுகையை தொழுதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பரக்கத்தினால அல்லாஹ் கடனை அல்லாஹ் மீட்டக்கூடிய பாக்கியத்தை வைப்பான். அது மாதிரி பெரும் வியாதி ஒருத்தர் கஷ்டப்படுகின்றாரு, உடல்நல சரியில்லாமல் மிகவும் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு நொந்து நூலாகிறாரு. அவர் என்ன செய்யலாம்? இஸ்லாக்கு தொழுகை தொழுது விட்டு அல்லா இடத்துல துவா செய்யலாம். அவங்களுக்கும் அந்த நோய்க்கு ஷிஃபா கொடுப்பதாக இந்த இஸ்லாக்கு தொழுகையுடைய நன்மைகளை எழுதப்படுகின்றார்கள். அதே மாதிரி வியாபாரங்கள் எதை செஞ்சாலும் எதை தொட்டாலும் வெற்றி வரமாட்டேங்குது, நட்டமாயிட்டே இருக்குது. அந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்க, கஷ்டமான சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க, வேலையே செட்டாகாமல் இருக்கக்கூடியவங்க இந்த இஸ்லாக்கு நிரந்தரமான முறையில் பரது தொழுது பிறகு பரது எல்லாம் தொழுதுக்கு அப்புறம் தான் இந்த இஸ்லாக் தொழுது வருது. வெறும் இஸ்லாக் மட்டும் தொழுதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த நன்மை அடைய முடியாது. எனவே எல்லா தொழுகையாளிகளுக்கு 5 நேரம் தொழக்கூடிய மனிதர்களுக்கு இந்த இஸ்லாக்கையும் சேர்த்து தொழுது வியாபாரத்துக்கு இந்த வேலை வாய்ப்புகளுக்காக எல்லா இடத்துல கையேந்து மண்டாடுகின்றார்கள் சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வியாபாரத்திலே வேலை வாய்ப்புகளை அல்லாஹ் பரக்கத் செய்வான். இன்னும் அவங்களோட தேவைகள் என்னென்ன தேவை இருக்குது, அவங்களுடைய வீட்டு தேவைகள், அவங்களுடைய வியாபார தேவைகள், அவங்களுடைய எல்லா தேவைகளும், குடும்ப தேவை, வியாபார தேவை, அவங்களுடைய பிரச்சனாலான தேவைகள், எல்லா தேவைகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு இடத்துல கரமேந்தி இந்த தொழுகை இஸ்லாக் தொழுகை தொழுது விட்டு ஒரு அடியார் அல்லாஹ் இடத்துல கரமேந்தினார் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்லாக்கு தொழக்கூடியவங்களுக்கு நிச்சயம் மலக்குமார்கள் எப்போதும் துவா செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அப்படிப்பட்ட புனிதமான இந்த சுன்னத்தான இஸ்லாக்கு தொழுகை நாம் எல்லாம் அந்த நேரங்கள் அறிந்தோம், அந்த தொழுகையை அறிந்தோம், நியத்துகளை அறிந்தோம். 2 ரக்காத் 4 ரக்காத்து அந்த சுபு தொழுகைக்கு பிறகு நம்முடைய இஸ்திக்ஃபார், திக்ரு, ஃபிக்ரு, குர்ஆன் ஓதி அந்த நன்மையெல்லாம் அந்த துவாயெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 4 ரக்காத்து இஸ்லாக்கு தொழுதோன்னு சொன்னால் அவ்வளோ சிறப்பான நன்மைகள் கிடைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எல்லாம் அறிந்து நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதரர்கள், மஹல்லாவாசி, உலக முஸ்லீம்கள் எல்லோரும் இந்த இஸ்லாக்குடைய தொழுது அவங்களுடைய தேவையெல்லாம் இறைவனிடத்திலே மன்றாடி அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. அது மாதிரி இந்த கமெண்ட்ல துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். அனைவர்களுக்கும் துவா செய்ய சொன்ன அவருடைய என்னென்ன தேவைக்காக வேண்டி துவா செய்ய சொன்னார்களோ அவங்களுடைய எல்லா தேவையும் அல்லாஹ் கபூலாகி கொடுப்பானாக. நம்ம மக்களையெல்லாம் சாலிகான மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. நம்முடைய வியாபாரங்கள்லாம் பரக்கத்தாக்கி தருவானாக. நம்முடைய அமல்கள்லாம், நம்முடைய செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களும் சாலிகான அமலாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய நோயெல்லாம் அல்லாஹ் ஷிஃபாவை தருவானாக. நோயெல்லாம் ஷிஃபா தருவானாக. நம்முடைய வியாபாரங்களை பரக்கத்தாக்கி தருவானாக. கடன் இல்லாத, வியாதி இல்லாத, வறுமை இல்லாத
சிரமம் இல்லாத அழகான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை தந்து பரக்கத்தான வாழ்க்கை தந்து இம்மை மறுமை வெற்றி பெற்றக்கூடிய நல்லோர்களுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் ஆக்கி அறிவுரிவானாக. வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.